மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ விஷ்ணு மாயாதேவி அம்மன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். பிரசித்தி பெற்ற இந்த கோயிலுடைய தல வரலாறு பற்றியும் அருமைகள் பெருமைகள் பற்றியும் தெரிந்து கொண்டு அம்மனையும் தரிசித்து விட்டு வரலாம் வாங்க. விஷ்ணு மாயாதேவி அம்மனுக்கு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடக்க இருக்கு. வாங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம். அகத்தில் எழும் பொருளாகி கருவாகி உருவாகி அகத்தில் எழும் பொருளாகி கருவாகி உருவாகி அகத்தில் எழும் பொருளாகி கருவாகி உருவாகி அகத்தில் எழும் பொருளாகி திருவென்ற தமிழில் தெள்ளமுத அருவாகி உருவாகி அகத்தில் கெழும் பொருளாகி திருவென்ற தமிழில் தெள்ளமுத செல்லியே உள்வாய் அங்கைய கண்ணியே என் அன்னையே உள்வாய் அங்கைய கண்ணியே தன்னையறம் தாளாமை தக்கோரும் தவனெறியும் தன்மை அறம் தாளாமை தக்கோரும் தவனெறியும் தாயன்பு நல் ஒழுக்கம் தன்னலம் இல்லா செயலும் தன்மை அறம் தாளாமை தக்கோரும் தவனெறியும் தாயன்பு தன்னலமில்லா செயலும் உண்மை உயர் குணங்கள் எல்லாம் உள்ளமதிலே திகழ உண்மை உயர் குணங்கள் எல்லாம் உள்ளமதிலே திகழ உண்மை உயர் குணங்கள் எல்லாம் உள்ளமதிலே திகழ
அம்மனுக்கு பல்வேறு புராண கதைகள் சொல்லப்படுது. ஸ்ரீ விஷ்ணு மாயாதேவி அம்மன் இந்த பெயரே வந்து புராண காலத்திலிருந்தே இப்போ வரைக்கும் பயன்பாட்டில் இருக்கு. இவங்களுடைய கதையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கண்ணன் வந்து அவதரித்த கதை. கண்ணன் வந்து தேவகியோடைய 8வது மகனா வந்து பிறக்கிறாங்க. அப்போ வந்து இது கம்சனுக்கு தெரிஞ்சா வந்து கண்ணனை கொன்னுடுவாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஆயர்பாடியில யசோதாக்கு வந்து பெண் குழந்தை பிறக்கிறாங்க. அவங்களுடைய பேர் வந்து மாயான்றது. கண்ணனை வந்து யசோதையிடம் கொடுத்துட்றாங்க. அந்த மாயா என்ற பெண் குழந்தைய வந்து தேவகியிடம் கொடுத்துட்றாங்க. கம்சன் என்ன பண்றாருன்னா, இந்த குழந்தை தான் வந்து தேவகிக்கு உண்மையா பிறந்த குழந்தை அப்படின்னு நினைச்சு அந்த மாயா என்ற பெண் குழந்தைய வந்து கொல்ல முயற்சி செய்யறாரு. அப்போ வந்து அந்த மாயா என்ற பெண் குழந்தை வந்து ஆகாயத்துல தேவியா உருமாறுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கம்சா உன்னை அழிக்கிறதுக்கான மகன் வந்து பிறந்துட்டான், அவன் வந்து ஆயர்பாடியில இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய பேர் வந்து மாயா, நான் தான் காளி, நான் தான் மாரி, அது மட்டும் இல்லாம என்னை வேண்டிக்கிறவங்களுக்கு வந்து நான் வந்து அருள் புரிவேன் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போறாங்க. இதுதான் வந்து ஸ்ரீ விஷ்ணு மாயாதேவி அம்மனுடைய வரலாறா சொல்லப்படுது. ஸ்ரீ விஷ்ணு மாயாதேவி அம்மன் திருக்கோயிலுக்கு அன்றாட வரக்கூடிய பக்தர்கள் அம்மனை வழிபட்டதால அவங்க வாழ்க்கையில நிகழ்ந்த அற்புதமான மாற்றங்கள் பத்தி அவங்களே சொல்றாங்க. வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் வந்து காமாட்சிங்க. ஆனால் எல்லா நன்மைகளும் கொடுக்குறா அம்மா. இங்கே வந்து அதாவது குழந்தை வேண்டிக்கிறவங்களுக்கு குழந்தையும் கொடுக்குறா, படிப்புக்காக கல்வியும் கொடுக்குறா. இரண்டாவது வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமும் ஆகுது, கடன்கள் பிரச்சனைகள் தீருது, முக்கியமாக கண் திருஷ்டி போகுது. எனக்கு நடந்ததவே நான் சொல்கிறேன். என் தம்பி ஒய்ஃபுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நம்ம துர்க்கை அம்மனுக்கு தான் வாரம் பூஜை வைப்போம் நாங்கள். அந்த பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதல் வைப்பாங்க. நான் கொடுத்தது வந்து என் தம்பி பேரும் தம்பி ஒய்ஃபு பேரும் கொடுத்தேன். குழந்தை இல்லாமல் 2 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. நான் கொடுத்த ஒரு 3 மாதத்துலேயே வந்து அவனுக்கு கன்சீவ் ஆகிட்டா தம்பி ஒய்ஃபு. அதுக்கப்புறம் பையன் பிறந்தான். அதை வச்சே நான் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் நான் சொல்வேன், குழந்தை இல்லாதவங்களாம் வாங்க ஆடி போகிறத்தன்னைக்கு வளையல் கட்டி கொடுங்க உங்கள் கையால், கன்ஃபார்மாக குழந்தை இருக்குது அப்படின்னு. என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறதவே நான் கூட்டிகிட்டு வந்தேன். அதே மாதிரி என் தம்பிக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, குழந்தை இருக்குது, நீங்களும் வாங்க அந்த மாதிரி வளையல் கட்டி போடுங்க அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு 12 வருஷமாக குழந்தை இல்லை. இப்போ பையன் பிறந்திருக்கான், 1 வயசாச்சு. இந்த அம்மாக்கிட்ட வந்தாங்கனாலே கடன் பிரச்சனை தீருது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறகுது. இந்த சிறப்பு வந்து நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம், பார்த்துக்கோங்க. குட்டி கோவிலாக இருக்கும்போது வந்து நாங்கள் வணங்க ஆரம்பித்தோம். ஏன்னா இந்த ஏரியாவில் கோவிலே கிடையாது. நாங்கள் மெயின் ரோடு 1 கிலோமீட்டர் போனால் தான் அங்கே வந்து நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு சிவன் ஆதிபுரீஸ்வரர் இருக்கிறாரு. இங்கே விஷ்ணு மாயாதேவின்ற அந்த அம்மன் வந்து உட்காந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 3 இயர்ஸ் முன்னாடி வந்து சிவபெருமான்லாம் வந்துட்டாங்க. நான் வந்து சிவன் பக்தி. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து சிவனை ரொம்ப வணங்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே விஷ்ணு மாயாதேவியான ஒவ்வொரு விண்ணப்பம் வைக்கும்போதும் பார்த்திங்கன்னா எங்களோட கோரிக்கையை வந்து அவங்க அம்மா நிறைவேற்றிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனை இருந்து தான் நான் இங்கே வந்தேன். கடன் பிரச்சனை நாங்கள் வந்து பண்டு சீட்டு தண்டல் அந்த மாதிரிலாம் பிடிச்சிட்டு இருந்தோம். பிடிச்சிட்டு இருக்கும்போது வந்து யாரும் ஏமாற்றக்கூடாதுன்ற எண்ணம் மட்டும் எனக்கு இருந்தது. எனக்கு ஒரு கடன் பிரச்சனை வரும்போது அம்மாவோட கோரிக்கையை வச்சு மக்களை ஏமாற்றக்கூடாதுன்னு நினச்ச அந்த ஒரு நம்பிக்கைக்காக வந்து அம்மா வந்து எனக்கு அருள் புரிஞ்சாங்களான்னு தெரியல. எனக்கு எல்லா கடனும் நீக்கிட்டு இங்கே நான் விண்ணப்பம் வைக்கும்போது வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்கணும். நாங்கள் வந்து இருக்கிறது வந்து வள்ளல் பாரி நகர், பள்ளிக்கரணிலே வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பாரி நகரில் வந்து நான் 25 இயர்ஸாக இருக்கேன். அங்கே வந்துட்டு இங்கே வந்து விண்ணப்பம் வச்சதுக்கு அப்புறமா இதே எல்லையில் ராஜசேகர ஐயா தான் வந்து சொன்னாங்க, இதுதான்மா விஷ்ணு மாயாதேவியோட எல்லையே இங்கே தான் ஸ்டார்ட்டு, இங்கே தான் வந்து மாரியம்மனுக்கு வந்து கிரகம் ஜோடிக்கிற இடம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே வந்து எனக்கு பூரிப்பாக இருந்தது. இங்கே திருக்கல்யாணம்லாம் பண்ணுவாப்பில் ஆகாஷ்ன்ற குருக்கள் இருக்கிறாரு. அவர் வந்து திருக்கல்யாணம் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா நான் அன்னைக்கு விண்ணப்பம் வச்சேன். காமாட்சி அம்மாலாம் சொன்ன மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்து இங்கே விண்ணப்பம் வச்சு வளகாப்புலாம் நடத்தும்போது வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பரிகாரம் வேண்டி கிடைக்கும்போது வந்து சரி நம்மளும் ஒரு கோரிக்கை வைப்போம் இங்கே கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நான் மறுபடியும் விண்ணப்பம் வச்சு அம்மனுக்கு தாலி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விஷ்ணு மாயாதேவிக்கு வந்து நாங்கள் வேண்டிட்டு போயிட்டு திருக்கல்யாணத்தப்போ நாங்கள் தாலி கொண்டு வந்து இங்கே செலுத்தணும். அப்போ நான் வந்து மறுபடியும் எனக்கு வேண்டிட்டு போனேன், என்னாண்ட என் வீட்டாண்ட உள்ளவங்களாம் வந்துட்டு கடனில் வந்து நான் ஏமாற்றிட்டு போயிடுவேன், வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு போயிடுவேன், விற்றுட்டு போயிடுவேன் நைட்டு அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு விஷ்ணு த மாயாதேவியாண்ட வந்து நான் வேண்டிக்கும் போது வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல எல்லையை கொடு, இங்கே எனக்கு உன்னோட எல்லையில் எனக்கு ஒரு வீடு கொடுன்னு நான் வேண்டிக்கும் போது வந்து இங்கே பக்கத்துலேயே எனக்கு இடம் கொடுத்ததுமே எல்லா கடனையும் நான் முடிச்சுட்டு இங்கே வந்து நான் இடம் 3/4 கிரவுண்டே வாங்கி இப்போ 6 மந்த்து தான் ஆகுது.
அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கள் பசங்களுக்கு வரன் வந்தது. வரன் வரும்போது வந்து இடமும் கொடுத்துட்டு எனக்கு வரன் கொடுக்குறாங்க. ஒரு என் பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து வரன் தேடி இங்கே நான் நிற்கும்போது வந்து இடமும் வரணும், ஏதோ எனக்கு ஒன்று கொடு சக்ஸஸ்ன்னு இடமும் கொடுத்துட்டு ஜூன் மாதம் வந்து நான் விண்ணப்பம் வைக்கிறேன். ஜூலையில் வந்து இடமே நான் ரிஜிஸ்டர் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என் பொண்ணுக்கு வந்து இங்கே ஒரு வரன் வந்து இங்கே தான் மாப்பிள்ளை வந்து இப்போ 15 நாள் தான் ஆகுது. உண்மையிலே வந்து இந்த அம்மன் வந்து எனக்கு என்னோட தாயா, எனக்கு அம்மா அப்பா கிடையாது, யாருமே இல்லை. நான் அழுதும் போது வந்து இவங்க எனக்கு கண்ணீர் தொடச்சி விடலையே அப்படிலாம் நான் அழுதுருக்கேன். அவங்கள தாயாக வந்து இங்கே நின்று எங்களை அரவணைச்சி கூட்டிகிட்டு போகும்போது கூட எனக்கு அவ்வளோ பூரிப்பாக இந்த அம்மன் என் கூட தான் இருக்கிறாங்க. வணக்கம், என்னுடைய பெயர் சேகர். இங்கே என்னுடைய மகளுக்கு திருமணத்திற்காக நான் அலைன்ஸ் பார்த்து கொண்டிருக்கும் போது 2 வருடங்களாக பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது நிறைவேறாமல் இருந்தது. அப்போது நீங்கள் தான் கதி என்று இருக்கிறேன். என்னுடைய குழந்தைக்கு வரன் கிடைக்காமல் நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றேன், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன். நீ எனக்கே இதை உன் நம்பிக்கை வர மாதிரி எதுவும் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டேன். என்னுடைய மனக்குமுறையில் வெளிப்படுத்தினேன். அது பிறகு நான் வந்து இந்த மீனாட்சி சொக்கலிங்கர் ஆலயம் கட்டிய உடனே முதல் தாலி வாங்கி கொடுத்து மீனாட்சி சொக்கலிங்கேஸ்வரருக்கு திருமணம் செய்து கொடுத்தேன். அடுத்த 3 மாதங்களில் என்னுடைய மகளுக்கு சிறப்பான முறையிலே திருமணம் நடந்தது. இந்த கோயிலிலே, இந்த முருகனுடைய சன்னதியிலே வைத்து நிச்சயதார்த்தம் முடித்து சிறப்பாக 2023 என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைத்தேன். மிக சிறப்பாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய எல்லா குறைகளையும் வந்து இந்த வளாகத்திலே வந்து வேண்டுபவர்களுக்கு நிச்சயமாக எல்லாம் நடைபெறுகிறது, சிறப்பாக நடைபெறுகிறது. என் பேர் கஸ்தூரி. இந்த சாமியோட சக்தியே வேறு. வேண்டிக்கிட்டு என்ன வர்றாங்களோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. பசங்களுக்கு கல்யாணம் ஆகணும் வேண்டிக்கிட்ட எல்லாம் வேண்டிக்கிட்ட எல்லாமே நல்லா இருக்காங்க. எங்கள் பேரன் பேத்தி எல்லாமே நல்லா இருக்காங்க. இந்த மாதிரி சாமிக்கு சீமந்தம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே எதுவுமே குறையில்லாமல் இருந்து எனக்கு நிறைய நடந்திருக்கு. எனக்கு இந்த கோயிலால் எல்லாமே நடந்திருக்கு. நான் டெய்லி கோவிலுக்கு வருவேன். என் பெயர் கிருஷ்ணமணி. நான் பக்கத்தில் தான் வீடு. 2011 நாங்கள் இங்கே வந்தோம். நாங்கள் அதுக்கு முன்னாடியே நாங்கள் இங்கே லேண்டெல்லாம் வாங்கினனால இங்கே எங்களுக்கு சாமி நல்லா தெரியும். நான் இங்கே வந்திருக்கேன். எல்லா வகையிலையும் சாமி எனக்கு ரொம்ப இதாக இருந்திருக்காங்க. நான் அம்மாவை வேண்டி என் மகனுக்கு மூத்த மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு, என் 2வது மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு, என் மூத்த மகனுக்கு ஒரு குழந்தை இருக்குது. எல்லாமே எனக்கு அம்மா தந்தது தான். அந்த அம்மா தந்த பிச்சை தான், வேறு எதுவுமே இல்லை. அம்மாவை நாங்கள் வேண்டி துர்கா பூஜை நடத்துவோம். அதில் எல்லாருக்காகவும் வேண்டுவோம். அம்மா ரொம்ப இது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் இந்த சாய் கணேஷ் நகரில் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பிளாட் வாங்கினோம். பட் ரொம்ப நாள் வீடு கட்ட முடியாமையே இருந்துருந்தோம். ஒரு தடவை இங்கே பிளாட் விசிலுக்கு வந்தப்போ நான் இங்கே கோவிலில் வந்து அம்பாள்கிட்ட வேண்டின்னு போனேன். எப்படியா சீக்கிரத்தில் இங்கே வீடு கட்டின்னு வந்துடணும், அதுக்கு எல்லாம் நல்லபடியாக நீ தான் நடத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி எங்களுக்கு நல்லபடியாக நான் வேண்டின்னு போனேன். ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே நாங்கள் வீடு கட்டி நீங்கள் வந்துட்டோம். அந்த மாதிரி எல்லாருக்குமே நினச்சது அம்பாள் வந்து நடத்தி கொடுக்குறா. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள். லலிதா சகஸ்திரநாமத்தில் அம்பாளோடைய பேர் வந்து விஷ்ணுமாயா விலாசினின்னு வரும். இந்த உலகத்துக்கு வந்து எந்த காரியம் நடக்கவே முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த காரியத்தை நடத்தி கொடுக்குற அம்பாள் வந்து விஷ்ணுமாயா தேவி. அதுதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் கூட. எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்து அவளோட வேண்டுதலை வச்சு நல்லபடியாக அவளுடைய பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்றிட்டு சௌக்கியமாக வாழணும்னு நான் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என் பேர் அகிலாண்டேஸ்வரி. நாங்கள் இங்கே 10 வருஷமாக வரோம். இங்கே வந்து எங்கள் பையனுக்கும் கல்யாணம் இங்கே வந்து தான் நாங்கள் பொண்ணு பார்த்தோம். நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. எங்கள் பொண்ணுக்கும் வேண்டியிருக்கோம் நல்லபடியாக முடியணும்னு. இங்கே வரவங்க எல்லாருக்குமே நிறைவேறி இருக்குது எல்லா இதுவும். ரொம்ப நன்றி. ஸ்ரீ விஷ்ணு மாயாதேவி அம்மன் கோயிலை வந்து உங்களால் எங்கேயுமே பார்த்துட முடியாது. அது வந்து பள்ளிக்கரணையில் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவில் இது. அது மட்டும் இல்லாமல் இங்கே தலைவிருட்சமாக அரச மரமும் இருக்குது, வேப்ப மரமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருந்தால் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டாங்கன்னா கடன் பிரச்சனை வந்து தீருதாவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவங்க, திருமண தடை உள்ளவங்க வந்து இங்கே வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா, மனசார வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய குறை எல்லாத்தையும் வந்து அம்மன் வந்து தீர்த்து வைக்கிறாங்கவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே துர்க்கை அம்மன் இருக்குது. செவ்வாய்க்கிழமையில வந்து இங்கே வந்து ராகுகால பூஜை வந்து துர்க்கை அம்மனுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிறப்பு பூஜைகளும் இங்கே நடக்குது. ஸ்ரீ விஷ்ணு மாயாக்கு மற்றொரு கதையும் சொல்லப்படுது. கூலிவாக்கா அப்படின்னு ஒரு பெண் இருக்காங்க. அவங்க வனப்பகுதியில் இருக்காங்க. அப்போ வந்து சிவபெருமான் அவர்கள் வந்து வேட்டையாட போடுறாங்க. அப்போ வந்து கூலிவாக்கா என்ற அந்த பெண்ணை பார்த்துட்டு தன்னுடைய விருப்பத்தை சொல்றாங்க. அவங்க கூலிவாக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்வதி தேவியோடைய பக்தை.
இதை வந்து பார்வதி தேவி கிட்ட அவங்க வந்து முறையிடுறாங்க. சிவபெருமான் வந்து இப்படி சொல்றாருமா, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி கிட்ட போயிட்டு வழிபாட்டு வேண்டிக்கிறாங்க. அவங்க அப்போ வந்து பார்வதி தேவி என்ன பண்றாங்கன்னா அவங்க முன்னாடி தோன்றி இது எல்லாமே நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ முன் ஜென்மத்துல செஞ்ச தவறு தான் அப்படின்னு சொல்றாங்க. உன்னுடைய முன் ஜென்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து பார்வதி தேவி, சிவன் மற்றும் அவங்களுடைய குழந்தைகள் இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து அவங்க வந்து ஒரு பணிப்பெண்ணாக இருந்திருப்பாங்க. அப்போ விநாயகருக்கு வந்து பசித்தது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாரு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூலி வாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா சரி பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பால் கொடுத்துருவாங்க. இதை கேள்விப்பட்ட பார்வதி தேவி என்ன பண்ணுவாங்கன்னா கோவம் அடைஞ்சிருவாங்க. எப்படி வந்து என்னுடைய மகனுக்கு நீ பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பூலோகத்தில் ஒரு மனுஷ பிறவியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துருவாங்க. அந்த சாபத்தால் தான் நீ வந்து இப்போ பிறந்திருக்க, வனப்பகுதியில் இருந்திருக்க, இது எல்லாமே உன்னுடைய சாபத்தால் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறமா வந்து சிவபெருமான் அவர்கள் வருவாங்க. கூலி வாகாவுக்கும் சிவபெருமானுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை தான் வந்து மாயா விஷ்ணு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து கூலி வாகாவுடைய அம்மாவுடைய வளர்ப்பிலே வந்து அந்த பையன் வந்து வளருவான். அதுக்கப்புறம் தன்னுடைய அப்பா யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சரி நம்ம கைலாயத்துக்கு போயிட்டு தன்னுடைய அப்பாவை பார்த்துட்டு வரலாம், பார்வதி தேவியும் தரிசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அப்போ வந்து அங்கே போகணுன்னா வந்து சாதாரண மனுஷங்களால் போக முடியாது. அதனால அவர் என்ன பண்ணுவார்னா மாயா சக்திகளை பயன்படுத்தி விஷ்ணுவா அவதாரம் எடுப்பார். அங்கே போயிட்டு தன்னுடைய அப்பாவை வந்து பார்ப்பாரு, சிவபெருமானை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிடுவார். மாய சக்திகளை பயன்படுத்தி விஷ்ணுவா உருமாறி அவருடைய அப்பாவை போய் பார்த்ததால அவர் வந்து விஷ்ணு மாயா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. இந்த விஷ்ணு மாயான்ற பெயர் காரணத்துக்கு இந்த ஒரு கதையும் சொல்லப்படுது. மற்றபடி இந்த கோயிலுக்கும் இப்போ நான் சொன்ன கதைக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வெறும் பெயர் காரணம் மட்டும்தான். ஸ்ரீ விஷ்ணு மாயாதேவி அம்மன் கோவிலுடைய குருக்கள் அவர்கள் கோவிலுடைய தல வரலாறு பற்றியும் கோவில் இருக்கக்கூடிய சன்னதிகள் பற்றியும் அம்மனுடைய வரலாறு பற்றியும் விளக்கமா சொல்றாங்க. வாங்க அதை கேட்டுட்டு வரலாம். எல்லாம் வல்ல ஸ்ரீ விஷ்ணு மாயாதேவி அம்மன் ஆலய அர்ச்சகர். என் பேர் ஆகாஷ். இந்த கோயிலில் நான் ஒரு 6 வருஷமாக பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த விஷ்ணு மாயாதேவி அப்படின்ற பேர் கேள்விப்பட்டாலே என்ன ஏது எல்லாம் விசாரிப்பாங்க. புதுசாக இருக்கே, இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு பல பேருக்கு அந்த சந்தேகங்கள் வரும். சில பேர் கூகுளில் சர்ச் பண்ணோம்னா இந்த கேரளாவில் ஒரு விஷ்ணு மாயான்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலா அப்படின்னு பல பேர் கேட்டிருக்காங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய விஷ்ணு மாயா வந்து குட்டி சாத்தானுடைய அவதாரம். அது நம்ம கோயிலில் இருக்கக்கூடிய விஷ்ணு மாயா அப்படின்றது கிருஷ்ணர் அவதாரத்தில் எடுத்தக்கூடிய தேவி. இந்த கிருஷ்ணர் அவதார கதையை புராணத்தை பார்த்தோம் அப்படின்னா கம்சன் அப்படின்ற ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்காக எடுத்த அவதாரம் தான் கிருஷ்ணாவதாரம். அந்த கிருஷ்ணாவதாரம் அப்படின்றது கம்சனுடைய தங்கச்சிக்கு 8வது குழந்தை தான் கம்சன் அழிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அசிரீர வாக்கு. அப்போ 8வது குழந்தையாக கிருஷ்ணர் பிறக்கிறாரு. இரவு நேரத்தில் பிறக்கும் பொழுது பெருமாள் வந்து சொல்கிறாராம், இந்த குழந்தைய ஆயர்பாடியில் கொண்டு போய் வைங்க, அங்கிருந்து ஒரு பெண் குழந்தையை கொண்டு வாங்க, இதுதான் 8வது குழந்தையா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்து கம்சனுடைய தங்கச்சிக்கு அசுரரி வாக்கா சொன்னோடனே கொண்டு போய் மாற்றி கொண்டு வந்துடுறாங்க. இவரும் பார்த்த உடனே அந்த குழந்தைய வதம் செய்கிறாரு. அந்த வதம் செய்யும்போது அந்த பெண் குழந்தை தேவியாக மாறி உன்னை அழிக்கிறதுக்கு ஒரு அவதாரம் எடுத்தாச்சு, இந்த அவதாரம் தான் உன்னை அழிக்க போகிறது, நான் இல்லை அந்த 8வது குழந்தை அப்படின்னு சொல்லி மாயமாகி என்னை இந்த மகாவிஷ்ணு தான் அமுச்சு வச்சாரு. என்ன மாதிரி என்கிட்ட வேண்டின்னு வரவங்க மாயமாக இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு ஒரு வரம் கொடுத்துருக்காரு. இனி இந்த லோகத்தில் எங்கிருந்தாலும் சரி, எங்கிருந்து வேண்டுனாலும் சரி, அந்த இடத்துல மாயமாக இருந்து என்னுடைய அருள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு வரத்தை வாங்கிட்டு இருந்த அம்பாள் தான் இந்த விஷ்ணு மாயாதேவி அம்பாள். விஷ்ணு மாயாதேவி அம்பாளுடைய ரூபங்கள் பார்த்தோம்னா 4 கரங்கள், ஒன்று சங்கு, சக்கரம், அபயவரதம், 4 கரங்கள் உண்டு. எல்லா அம்பாளு கையிலையும் ஆயுதங்கள் உண்டு. கத்தி இருக்கும், சூலம் இருக்கும், நிறைய ஆயுதங்கள் இருக்கும், உடுக்க இருக்கும். இந்த அம்பாளுக்கு என்னென்னா மகாவிஷ்ணு அவதாரம் அப்படின்றதுனால சங்கு சக்கரம், பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சக்கரத்துக்கு பேர் சுதர்சன சக்கரம்னு பேர். அந்த சுதர்சன சக்கரத்துக்கு அம்பாள் கையில் கொடுத்துருக்காங்களாம். அம்பாளுக்கு அந்த சுதர்சனத்தோடைய சக்திகள் உண்டு. சுதர்சனத்தோடைய சக்திகள் என்ன அப்படின்னா எவ்விதமான கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி அதை போக்கக்கூடிய சக்தி சுதர்சன சக்தி. சுதர்சன மந்திரம்னே உண்டு. அந்த மந்திரத்தில் சொல்ல மாதிரி எல்லா கர்மம், சூன்யம், பில்லி, என்ன கண் திருஷ்டி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அம்பாளுக்கிட்ட வேண்டுனானா அவள் கையில் இருக்க அந்த ஒரு ஆயுதத்தால் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுவான்னு ஒரு ஐதீகம். இந்த அம்பாளோடைய ரூபம் வைஷ்ணவி ரூபம்னு சொல்லுவாங்க. வைஷ்ணவி எப்படி சங்கு சக்கரத்தோடு இருக்காளோ அதே ரூபத்தில் இங்கே விஷ்ணு மாயா தேவியாக இருக்கா.
இந்த கோயில் ஸ்தல வரலாறு அப்படின்றபோது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இப்போ ராஜா காலத்து கோயில் அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த கோயில் 2008 இந்த ஊர் ஜனங்களால் ஒரு கோயில் கட்டணும்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. முடிவெடுத்து என்ன கோயில் கட்டணுமேன்னு தெரியலையே அப்படின்ற பொழுது கேரளா பிரசன்னத்தில் போட்டு பார்த்தாங்க இங்கே என்ன கோயில் கட்டணும்னு சொல்லி. அங்கே பிரசன்னத்தில் உத்தரவு கொடுத்தது என்னென்னா, விஷ்ணுமாயா தேவி 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு அவதாரம் எடுத்திருக்காங்க. அந்த தேவி தான் எங்களுக்கு பிரசன்னத்தில் காட்டுது. இந்த தேவி நீங்கள் எந்த உருவம் என்னன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் வைங்க, அவங்க நகரமே வளரும் அப்படின்னு சொல்லி பிரசன்னத்தில் சொல்லிட்டாங்க. ஊர் மக்களும் எங்கே இருக்குது என்னன்னு தெரியாமல் தேடி அலையும் பொழுது ஏதோ ஒரு மூலியமாக இதுதான் விஷ்ணுமாயா தேவின்னு ஒருத்தர் கனவுல வந்து இதுதான் என்னோடய ரூபம், இப்படி தான் நான் இருப்பேன்னு ஒரு ரூபத்தை காமிச்சது. அந்த ரூபத்தை அப்படியே மனசார கொண்டு போய் சிற்பிக்கிட்ட சொல்லி இது மாதிரி அம்பாளில் உட்காந்துட்டு இருக்கணும், 4 கைகளோடு இருக்கணும், சங்கு சக்கரத்தோடு இருக்கணும், இந்த மாதிரி ரூபங்கள்லாம் சொல்லி செதுக்கின அம்பாள் தான் விஷ்ணுமாயா தேவி. இந்த மாதிரி 2008 ஆரம்பித்த கோயில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக 2008 முதல்ல கூரையில் இருந்தது. அப்புறமா 2011 கோபுரம் கட்டினாங்க. அடுத்தது அப்படியே பக்கத்தில் இடம் வந்தது, மற்ற தெய்வங்கள்லாம் வந்தது. 2022 ஒரு கும்பாபிஷேகம் ஆச்சு. ரெண்டாவது கும்பாபிஷேகம் ஆச்சு. அந்த 2வது கும்பாபிஷேகத்தப்போ தான் சிவன், பார்வதி, கருமாரி, தட்சிணாமூர்த்தி, காலபைரவர், ஆஞ்சநேயர், மற்ற தெய்வங்கள் சிவனுடைய பரிவாரங்கள் எல்லாமே இங்கே இடம் பெற்றாங்க. இப்பொழுது எல்லா தெய்வங்களுமே நம்ம கோயிலில் இருக்குது. என்னென்னு ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா, விநாயகர், முருகர், துர்கை, சரஸ்வதி, வராகி, மகாலட்சுமி, நவகிரகம், எல்லா பரிவார தெய்வங்களும் நம்ம கோயிலில் உண்டு. நம்ம கோயிலில் தரிசனம் பண்ணுங்க. உங்களுடைய வேண்டுதல் என்னமோ சாமி மேலே வைங்க. இது எப்படின்னா கோரிக்கையாகவே வைங்க. நான் உங்கள் கோயிலுக்கு புதுசாக வந்திருக்கேன், என் வேண்டுதல் இதுதான், நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க, உனக்காக நான் எவ்வளோ வேணால் செய்கிறேன் அப்படின்னு ஒரு மனசார வச்சிங்கன்னா நீங்கள் பலன் பெற்ற பிறகு நீங்கள் 4 பேருக்கிட்ட சொல்லுவீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லோரும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. பள்ளிக்கரணையில் சாய் கணேஷ் நகரில் இந்த அம்பாள் கோயில் இருக்குது. 2028 கிட்டத்தட்ட 15 வருஷமாக இருக்குது இந்த கோயில். நீங்களும் சுவாமி தரிசனம். அதான் இந்த கோயிலை பற்றி இவ்வளோ சொன்னோம் நம்ம. அடுத்தது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் அப்படின்றது இந்த மரம் தான். இந்த மரத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த மரத்தில் மொத்தம் 2 மரங்கள் உண்டு. ஒன்று அரச மரம், இன்னொன்று வேப்ப மரம். இந்த கோயில் ஆரம்ப காலத்தில் அரச மரம் மட்டும் வச்சு பார்த்தாங்களாம். 10-15 ரூபா வச்சாங்க, அடுத்தடுத்து வாடி போயிட்டே இருந்தது. என்ன காரணம் சொல்லி பிரசனத்தில் பார்க்கும் பொழுது, இந்த அரச மரம் மட்டும் தனியாக இருக்கக்கூடாது, அரச மரத்தோடு சேர்ந்து வேப்ப மரமும் இருந்தால் ஒன்றா வளரும், அது வளர்ந்த பிறகு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படின்னு சரி அப்படின்ட்டு அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து வச்சோன்னே நல்லா பெரிய மரமாக வந்தது. ஒரே தண்டில் ஒரே மரத்தில் 2 செடியும் பிரிஞ்சு வளரும். நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசன் தனியாக வேப்பம் தனியாக தெரியும். ஆனால் கீழே மரத்தை பார்த்தோம்னா ஒரே மரம் மாதிரி தான் தெரியும். அந்தளவுக்கு ஒன்றோடு ஒன்று பின்னிட்டு ஒற்றுமையாக இருக்குது. இந்த கல்யாண பாக்கியம் ஆகாதவங்க, கல்யாணம் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலோடு வரவங்க, அது மாதிரி கல்யாணம் ஆனவங்க குழந்தை பாக்கியம் வேணும்னு வேண்டியதில் வர்றவங்க இந்த அரச மரத்து பிள்ளையாருக்கு அவங்க கையால் அபிஷேகம் பண்ணுவாங்க. 11 வாரங்கள் செவ்வாய்க்கிழமை அவங்க கையால் பிள்ளையாருக்கும் இந்த நாகதோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்காக இந்த நாகருக்கு 2 பேருக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த விநாயகருக்கும் நாகருக்கும் அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நாகதோஷங்களும் சரி, அது மாதிரி சர்ப்பதோஷமும் சரி, கால சர்ப்பதோஷமும் சரி, எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகும். 11 வாரங்களும் சரி, செவ்வாய்க்கிழமை அன்று ராகு காலத்தில் இந்த விநாயகருக்கும் நாகருக்கும் சேர்ந்து அபிஷேகம் பண்ணோம்னா இந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம். அரச மரத்தடியில் விநாயகர் இருந்தாலே கல்யாணத்துக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்படிங்கும்போது இங்கே அரச மரமும் வேம்பு மரமும் தம்பதியாக காட்சி கொடுக்குறாங்க. இந்த மரத்துக்கு அடியில் இந்த விநாயகரும் நாகரும் இருக்கும் பொழுது அது இன்னும் விசேஷமானது. இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை பள்ளிக்கரணையில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ விஷ்ணு மாயா தேவி அம்மன் திருக்கோயிலுக்கு வந்திருந்தோம். அம்மனை தரிசித்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அம்மனுடைய வரலாறு பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் கந்திஷ்டி இருக்கவங்க இங்கே அம்மனை தரிசித்து போனால் கந்திஷ்டி எல்லாமே அகலும்னு சொல்லப்படுது. உங்களுக்கும் நேரம் கிடைக்கும் போது இந்த கோயிலை தரிசிச்சுட்டு போங்க, அம்மனை தரிசிச்சுட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதமான மாற்றங்கள் நடக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என எண்ணுகின்றேன். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.